ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நார்மலான ஒரு விளாக் தாங்க, வேறு ஒன்றும் கட்டிங் ஸ்டிச்சிங் எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அக்கா நீங்கள் ரொம்ப அறுக்குறீங்கன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு உங்களோட கருத்து எனக்கு வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் கருத்து சொல்லணும். நான் சொல்கிற விஷயத்துக்கு உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இதை வந்து கஸ்டமர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் தெரியும், ஒரு கஸ்டமருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியும். ஸோ அதனால் அவங்களும் வந்துட்டு இது நான் சொல்கிற விஷயத்துக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு என்னுடைய பர்சனலாக எனக்கு மனசுக்கு ஒரு சங்கடமாக இருந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ போட்டேன். இது வந்து எனக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் இது பொதுவாக டெய்லர் எல்லாத்தையும் பாதிக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமா, ஏன்னா நான் டெய்லர் இல்லை, பட் ஆனால் நானும் கடை நடத்துகிறேன். எங்கள் வீட்டுக்காரரும் டெய்லரு. ஸோ அதனால் அந்த ஒரு இதில் தான் உரிமையில் தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து போடுறேன். அதுக்காக நான் வந்து அவங்கள குறை சொல்லி அவங்கள இது பண்ணி நான் ஒன்று திட்டி அப்படியெல்லாம் நான் வீடியோ போடலை. என்னுடைய கருத்தை நான் இதில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெய்லர்ஸ் இந்த வீடியோ எல்லாரும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் மேக்ஸிமம் பேர் டெய்லர் தான். ஸோ அதனால் டெய்லர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கண்டிப்பாக உங்களோட கருத்து இந்த வீடியோக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? சரி, ஓகே. நம்ம வேறு எதுவும் இன்னும் பேச வேண்டாம், நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொன்று என்னென்னா, உண்மையாலுமே இப்போது வீடியோ வந்து கட்டிங் வீடியோலாம் ரொம்ப இல்லை. எல்லாத்தையும் நான் எனக்கு தெரிஞ்சு போட்டுட்டேன்னா அப்புறம் சரி எப்பாவது வேறு ஏதாவது வித்தியாசமாக பாடி சைஸோ இல்லை வேறு ஏதாவது விஷயம் தோணுச்சுன்னா போடலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை. ஒரு 2-3 இந்த மாதிரி விளாக்குக்கு தான் இருக்குது. அதனால ஃபியூச்சரில் விளாக் தான் நிறைய வரும். ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கட்டிங்கு. அது ஏதோ பாடி சைஸ் பெருசுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதை எடுத்து வச்சிருக்கேன். அது போக மீதி பார்த்தீங்கன்னா பிளாக் தான் 2-3 வரும். அப்புறம் பார்க்கல, நீ எடுக்கிற பேசிக்கலாம். சரியா? அப்புறம் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இதுக்கப்புறம் இந்த அயனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவேன். அது லாங்கில் தான் இருக்கும். ஆனாலும் பாருங்கள், தெரியாமலாம் இருக்காது. பாருங்கள், நான் பாருங்கள் கடையில் என்னத்தை பண்ணுறனோ அதே தான் உங்களுக்கு வந்து வீடியோலையும் நாங்கள் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம பேசுறத காதில் கேட்டுக்கிட்டே அப்படியே அதை பாருங்கள். இதெல்லாம் முடிச்சு தான் வரும். சரி, ஓகே. என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த என்னது சொல்கிறது, ஷார்ட்ஸ் எல்லாம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போவோம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு வீடியோ பார்த்தேன். அதை உண்மையாலுமே என்ன சேனல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா நான் பார்த்து டக்குன்னு வெளியில் வந்துட்டேன். அதனால எனக்கு அது எதில் போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் வந்து அதில் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒருத்தங்க வந்து என்னது ஃபேஷன் டிசைனர் அவங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஃபேஷன் டிசைனர். அவங்க வந்து அவங்ககிட்ட ஏதோ பேட்டி மாதிரி எடுத்திருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்களா, அவங்கள நான் பார்த்துருக்கேன். ரொம்ப எப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் எனக்கு ஏதாவது டவுட் இருந்தப்போ 1-2 தடவை அவங்க வீடியோ பார்த்து, பட் எனக்கு சத்தியமாக ஒன்றுமே அதில் புரியல. ஏன்னா அவங்க மேபி ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு வந்ததுனால அவங்களோட மெத்தட் வேறு இல்லையா, அதனால எனக்கு ஒன்றுமே புரியல. அதோட சரி, நான் அந்த வீடியோலாம் பார்க்கறதே இல்லை. பட் ஆனால் அவங்கள நான் பார்த்துருக்கேன் இல்லையா, அதனால எனக்கு தெரியலையே. சரி, அவங்க என்னமோ சொல்கிறாங்க, என்னதான் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஏதாவது டெய்லர் பற்றி டெய்லரிங் விஷயத்தை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பார்ப்பேன். நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை பார்க்கல, தப்பு இல்லை. அதுலேருந்து ஏதாவது விஷயம் நமக்கு தெரியாது, புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி விஷயம்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்பவுமே நான் அந்த மாதிரி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல, இவங்க ஆன்சர் மட்டும்தான் வந்து நான் பார்த்தேன். சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி டெய்லரையும் வந்துட்டு ஃபேஷன் டிசைனரையும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபேஷன் டிசைனர் வேற, டெய்லர் வேற. டெய்லர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் என்ன துணி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து அதை தாண்டி அவங்களுக்கு எந்த நாலேஜும் இருக்காது. எதை கேட்டாலும் அப்படியே ஸ்டிச் மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்களே தவிர வேற எதை பற்றி அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ எப்படி வந்துட்டு இந்த கிளாத்தில் இந்த டிசைன் தைக்க முடியுமா, தைக்க முடியாதா, இந்த கிளாத் உங்களுக்கு சூட் ஆகுமா, இந்த டிசைன் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னலாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எல்லா விஷயமே நாங்கள் சொல்லுவோம். ஃபிட்டிங் இதில் தைச்சாதான் ஃபிட்டிங் இருக்கும், அப்புறம் இந்த துணியில தான் இந்த டிசைன் தைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். அதோட சொன்னதோட சரி. அதை ஷார்ட்ஸ் மாதிரி தானே போடுறாங்க. அப்புறம் அவ்வளோதான் வந்துச்சு. எனக்கு உடனே அதை கேட்டோன்னே ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும், டெய்லருக்கு இது தெரியாதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உண்மையாக எனக்கு கோவம் தான் வந்துச்சு. இதில் நான் ஏன் மறைக்க போகிறேன், எனக்கு வந்து சங்கடம்லாம் இல்லை. இதில் சொல்கிறதுக்கு எனக்கு கோவம் வரலன்னு நான் மறைச்செல்லாம் சொல்லணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. எனக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சு. அது காரணம் என்னன்னா,
உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஓகே, நான் என்னுடைய கருத்துப்படி ஃபேஷன் டிசைனர் அப்படின்னா நான் இத்தனை வருஷம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த ஃபேஷன் ஷோ எல்லாம் பண்றாங்கல்ல, அவிகளுக்கெல்லாம் டிசைன், அது ஒரு மாதிரி துணியெல்லாம் தைப்பாங்கல்ல, உங்களுக்கு தெரியல, ஃபேஷன் ஷோனா வேற மாதிரி தானே துணி இருக்கும். ஸோ அதை தைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு தான் வந்து ஃபேஷன் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தான் நான் உண்மையாலுமே இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை எனக்கு அறிவு இல்லையான்னு எனக்கும் தெரியல, நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அவங்களாம் வந்து இப்போ நிறைய பேர் என்னது, நான் ஃபேஷன் டிசைன் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு கடையெல்லாம் வச்சிருக்காங்க, கடையில துணியெல்லாம் தைக்கிறாங்க, பேட்டர்ன் பிளவுஸ் அதெல்லாமே தைக்கிறாங்க. ஆனா வந்து மோஸ்ட்லி அது வந்து ஆள் வச்சுதான் தைக்கிறாங்க, அவங்க தைக்கிறது இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அவங்க ஆள் வச்சுதான் தைக்கிறாங்க. 1-2 பேர் தான் செல்ஃபா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நான் 1-2 பேர்த்துக்கு அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவங்க ஃபேஷன் டிசைனர் படிச்சிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவங்க சொல்ல நான் வந்து கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அப்படிதான் வந்துட்டு நான் ஃபேஷன் டிசைனர்னா இப்படிதான். அப்புறம் இந்த சினிமாவுக்கெல்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணுவாங்களா, அந்த நடிகைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னா அவங்க வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் வந்துட்டு அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் ஃபேஷன் டிசைனரு அப்படின்னு நினைச்சேன். அது வந்து பெரிய பெரிய ஃபேஷன் டிசைனர்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் சிம்பிளா இல்ல நம்ம அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா அதுல என்ன டிசைன் பண்ணுவாங்களோ, ஹெவியா என்ன டிசைன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபேஷன் டிசைனருக்கு வேலை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க பொதுவா வந்துட்டு டக்குன்னு வந்து டெய்லருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா, அதனால எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. என்ன நான் எப்படின்னா, இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும், நான் டெய்லர் இல்ல, எனக்கு டெய்லரிங் பத்தி எதுவுமே தெரியாது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கிடையாது, சரிங்களா? நான் வந்து ஒரு பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக்கா அண்ணா கிட்ட இருந்து தான் வந்துட்டு கட்டிங் கத்துக்கிட்டேன். அது வந்து அந்த பேசிக் வச்செல்லாம் பெரிய அளவுல கட் பண்ண முடியாது, சரிங்களா? அந்த அளவுக்கு தான் அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா நான் யோசிச்சு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணா கரெக்டா இருக்குமா, இப்படி மார்க் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு ஒவ்வொன்றும் நிறைய ட்ரையல் பார்த்து பண்ணிட்டு, அது நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க, போர் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்படிங்கிறப்போ நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. என்னாலேயே இப்ப வந்து ஒரு பிளவுஸ், நீங்க என்ன பிளவுஸ் கொடுத்தீங்கன்னாலும் சரி, இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டே இருக்கோம் ரெகுலரா. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 8-9 பிளவுஸ் நினைக்கிறேன், அது வந்து இந்த மாதிரி ஒசூர்ல இருந்து கஸ்டமர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். அந்த 9 பிளவுஸுமே பாத்தீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 7 பிளவுஸ் அது கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா. அந்த அவங்க சொல்றாங்க பாருங்க, ஃபேஷன் டிசைனர் தைக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன். அதுல 2 பிளவுஸ் வந்து ஒரு மாதிரி ஃப்ரண்ட் பேக் எல்லாம் அந்த ஒரு மாதிரி பட்டை மாதிரி வச்சு தைச்சிருப்போம். அது கூட நம்ம கிட்ட ஒருத்தங்க வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த டிசைனுக்கு பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், சத்தியமா எனக்கு பேரெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் உண்மையால் பேர் தெரியல எனக்கு அதுக்கெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சரிங்கக்கா அப்படின்னாங்க. அந்த மாதிரி அந்த டிசைன் வந்துட்டு உண்மையாலுமே ஃபேஷன் டிசைன் படிச்சவங்களுக்கு தான் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்மளாட்டு டெய்லர் கொஞ்சம் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அதை கூட என்னால வந்து பண்ண முடிஞ்சுது, பெர்ஃபெக்டா என்னால பண்ண முடிஞ்சுது. ஸோ பண்ணி கொடுத்துருந்தேன் நான். ஸோ அப்படி டெய்லருக்கெல்லாம் நாலேஜ் இல்லைன்னு கிடையாது, ரொம்ப ரேரா இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லா டெய்லரும் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்னு எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் பிளவுஸ், நார்மல் சுடி, அந்த மாதிரி நார்மலா ஏதாவது ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க தைக்க தெரியும், மற்றபடி பேட்டர்ன் அந்த ஹெவியெல்லாம் அவங்களுக்கு வந்து தைக்க தெரியாது. அது அவங்களோட நாலேஜ், அவ்வளவுதான். பட் அதுக்காக எல்லா டெய்லருக்கும் தெரியாதுங்களா? அதுவும் இப்பெல்லாம் வர மேக்சிமம் லேடிஸ் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா தைக்கிறாங்க. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப வந்து ஆச்சரியம் படுவேன். அப்ப நினைச்சு, ஓ சரி நாம வெளியில அதிகம் எங்கேயும் போகாததுனால நமக்கு தெரியறது இல்ல போல இருக்கு. பட் ஆனா இவ்வளவு அழகா தைக்கிறாங்க பாரு, நானே உண்மையால பெருமையா நினைச்சு வச்சேன். லேடிஸ் எல்லாம் வந்துட்டு முன்னாடிதான் அப்படி, இப்பெல்லாம் பாரு எவ்வளவு சூப்பரா தைக்கிறாங்க பாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் லேடிஸ் டெய்லர் அப்படின்னா பினிஷிங் இருக்காது, அவ்வளோக்கா ஃபிட்டிங் இருக்காது, நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஜென்ஸ் கிட்ட தைச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களோட பினிஷிங் எல்லாம் நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது 100% வந்து உண்மைதான். லேடிஸ் ஜென்ஸ் தைக்கிற மாதிரி லேடிஸ்னால தைக்க முடியாது அப்படிங்கிறது. ஆனா இப்ப வர டெய்லர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த எப்படி சொல்றது, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்துட்டு நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள பேட்டர்ன்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா போடுறாங்க. அவங்களே செல்ஃபா தைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆள் வச்சு தைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அப்ப இருந்தாங்க அப்படிங்கறதுனால இப்பவும் அப்படியே இருப்பாங்கன்னு எதுவுமே கிடையாது இல்லையா? இப்ப எவ்வளோ டெய்லர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி வந்து அந்த கருத்து சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே அந்த கருத்து எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நான் இதை பத்தி பேசவே கூடாது, இதை போய் எனக்கு
பேசுறது அப்படி அண்ணனா வேண்டவே வேண்டானார். இது எல்லாம் அது என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நீ இப்ப ஆக்கிரியே அதோட விட்டுட்டு போவேன், நீ ஏன் அதை பத்தி பேசுற அப்படின்னாரு. அப்படி இல்லைங்க, அவங்க எப்படி அப்படி ஒரு இது சொல்ல, அப்ப பொதுவா எல்லா டெய்லருக்கும் தானே அது பொருந்தது. நான் எனக்கு கஷ்டமா இருக்கு, மத்த டெய்லருக்கு சங்கடமா இருக்குதோ இல்லையோ, எனக்கு சங்கடமா இருக்கு. அவங்க எப்படி அப்படி சொல்லலாம்? சரி ஓகே, அவங்க ஃபேஷன் டிசைனிங் படிச்சுக்கிட்டே வரட்டும், எத்தனை மாசம் படிச்சாலும் சரி, எத்தனை ஆயிரம் செலவு பண்ணி படிச்சாலும் சரி. நாம படிக்கலதான், நமக்கு அறிவே இல்லாம இருக்கலாம், நாம ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்திருக்கலாம், எல்லாமே ஓகே தான். நம்ம 2 பேருமே ஒரு டிசைன் தைப்போம், ஒரே டிசைனை 2 பேரும் தைப்போம், பார்க்கலாம் அவங்க எப்படி தைக்கிறாங்க, நாம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாமா? அப்புறம் அப்படி எனக்கு அது எனக்கு சொல்லவே தெரியல, உண்மையில அவ்வளோ சங்கடம். இப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொம்மையை வச்சு பொம்மையை மேல போட்டு அதுல இருந்து அது ஏதோ அது அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் அளவு எடுக்கிறதும் அவங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கு, நம்ம அது வேற மாதிரி தான் இருக்கு. அதுக்காக அவங்க அத்தனை பக்கம் அளவு எடுக்கிறதுனால அவங்க அப்படியே ஒரு துளி கூட சுருக்கு இல்லாம அப்படி பர்ஃபெக்டா அவங்களாலையும் தைக்க முடியாது. நான் தேவையான இடத்துல அளவு எடுக்கிறதுனால என்னோடது சுருக்கா அசிங்கமா அப்படியெல்லாம் இருக்குங்கிறதும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒருவேளை இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் இந்த 3 வருஷம் தான் ஆகுது, 3.5 வருஷம் ஆகுது கடை வச்சு, இவ்வளோ கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க, இவ்வளோ ரெஃபரன்ஸ் வராது, வெளியில இருந்து இத்தனை பிளவுஸ் கொடுக்குறாங்க. எங்களை நம்பி அந்த நான் சொன்னல ஹுசூர்கார பொண்ணுன்னு, அந்த பொண்ணு நம்மள யூடியூப்ல பார்த்துட்டு தான் டிசைன் அழகா இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. நான் நினைச்சேன் அவங்க இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அந்த பிக்சர் எல்லாம். நான் உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்தேன். ஐயோ ஏங்க சில டிசைன்லாம் நம்மளால தைக்க முடியுமா, என்னங்க இவ்வளோ இதா இருக்கே. உண்மையில அவங்க எப்படி நம்மள நம்புனாங்க, இதெல்லாம் நம்ம தைப்போன்னு அவங்க எப்படி நம்புனாங்க? ஏன்னா நாம போட்ட டிசைன்லாம் கொஞ்சம் சிம்பிளா மீன்ஸ் இங்க லோக்கல்ல போடுற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப எனக்கு எப்படி அது சொல்றதுன்னு தெரியல. அந்த ஃபேஷன் ஷோக்கு போடுற மாதிரியோ இல்ல ரொம்ப டவுன்ல பெரிய பெரிய டவுன்ல எல்லாம் இருப்பாங்களே, இந்த பெங்களூரு அந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான பிளவுஸ் டிசைன் அதெல்லாமே. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம தைப்போன்னு அவங்க நம்பினாங்க. உண்மையில அந்த நம்பிக்கைக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு டிசைனையும் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். அந்த பிக்சர்ல இருக்கிற அளவுக்கு அப்படியே எக்ஸாக்டா கொண்டு வரணும் அப்படின்னு அவ்வளோ பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்படி தெரியாமல்லாம் இல்ல, சிலர் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். உண்மையால இங்க நிறைய பேருக்கு நாலேஜ் இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதா ஜாஸ்தி. ஸோ வாய்ப்பு கிடைச்சா எல்லாருமே இங்க ஷைன் பண்ணிடுவாங்க. வாய்ப்பு கிடைக்காது, இல்ல இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனாலதான் டெய்லர்ஸ்னால இன்னும் நிறைய பேர்த்துக்கு அதை தைக்க தெரியாம வெளியில தைக்க தெரியாதுன்னு நினைச்சு அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு நினைப்பு வரதுக்கு ரீசன் என்னன்னா அதுதான். ஸோ அதுக்காக ஃபேஷன் டிசைனிங் படிச்சா தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ தயவு செய்து அந்த மாதிரி ஒரு இது எப்படி சொல்றது, ஒரு மூட நம்பிக்கை இருந்தா தயவு செய்து உங்களை மாத்திக்கோங்க. இப்பெல்லாம் எல்லா டெய்லரும் எதை கொடுத்தீங்கனாலும் தைப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதில் தைக்க முடியுமா தைக்க முடியாதா அது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். இந்த பேட்டர்ன் தைச்சா உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு இப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அவங்களே எல்லாமே பண்றாங்க. சரிங்களா? நீங்க படிச்சவங்க மட்டும்தான் அறிவாளி, படிக்காத வந்தவங்க முட்டாள்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாக்குறப்ப கமெண்ட் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நானும் கமெண்ட்ல பார்த்தேன் அவங்க என்ன மத்தவங்க யாராவது என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு. மொத்தமே ஒரு 10 கமெண்ட் என்னமோ தான் இருந்துச்சு. மேபி அது அப்பதான் அந்த வீடியோ வந்திருந்ததான்னு எனக்கு தெரியல. ஒரு 10 கமெண்ட் தான் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுல சொன்ன எல்லாருமே நெகட்டிவா அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. டெய்லருக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம், எல்லா டெய்லரும் இங்க எல்லாமே தைப்பாங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க, அதனால உங்களுக்கு கூட ஒரு காலத்துல மறந்துடும், பட் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தவங்க, அவங்களுக்கு எதுவுமே மறக்காது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட்ல எல்லா கமெண்ட்டும் அப்படிதான் இருந்துச்சு. சோ அப்ப நம்மளாட்ட எவ்வளவு பேர் பாத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. நான் எதுவும் கமெண்ட் எல்லாம் போடல அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் எண்ணத்தை மாத்திக்கோங்க. அப்புறம் கஸ்டமருக்கு நான் மெயினா ஒண்ணு சொல்றேன், இது எத்தனை கஸ்டமர் பாப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா கஸ்டமருக்கு சொல்றேன், நீங்கெல்லாம் நார்மலா ஒரு பேசிக்கா ஒரு கடை இருக்கு, ஒரு சின்ன கடையா ஒரு 10க்கு 10 ரூம்லயோ ஏதாவது ஒரு இதுல ஒரு நார்மலா கடை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அவங்களுக்கெல்லாம் டிசைனே தைக்க தெரியாது, சும்மா ஏதோ ஜாக்கெட் தைப்பாங்க, சுடிதார் தைப்பாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்களாவே ஒரு கணக்கு போடாதீங்க. பெரிய பெரிய கடையில அப்படியே ஷோ பண்ணி அப்படியே பெரிய ரூம்பா வச்சு அதுக்கு 4 ஆள் போட்டு தைப்பாங்க, அவங்க மட்டும்தான் எல்லாமே தைச்சு தருவாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நீங்களா முடிவு பண்ணிக்காதீங்க. நீங்க தாராளமா போய் பணத்தை கொண்டு போய் கொட்டுறதுனா கொட்டுங்க, அது உங்க இஷ்டம், அதை நான் எதுவும் சொல்ல வரல. ஆனா அப்படி மத்தவங்களை கேவலமா நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு பெரிய கடையில தைச்சாதான் மரியாதை கிடைக்கும்னா தாராளமா தைங்க, மத்தவங்களை கேவலப்படுத்தாம இருந்தீங்கன்னா போதும். இங்க எல்லாருமே நல்லா தைக்கிறாங்க. ஒரு 100ல ஒரு
10% ஆளுங்களுக்கு தான் தெரியறது இல்ல. ஏன்னா அவங்க அதை தாண்டி பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல. போதும் நம்மளுக்கு இதுவே போதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் நிறைய காரணம் இருக்கு, அது வேற விஷயம். பட் அந்த மாதிரி இருக்காங்களே தவிர எல்லாருமே இங்க அப்படி கிடையாது. அதனால நீங்களா வந்துட்டு முடிவு பண்ணிக்கிறது இந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நானே வந்துட்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். நாம சொன்னா நம்பவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன், நான்லாம் இங்க நிறைய பேருக்கு சொல்லுவேன், இல்லப்பா இந்த கிளாத்ல இந்த டிசைன் தைக்க முடியாதுப்பா. தைக்க முடியாதுன்னா பினிஷிங் வராது, தைக்கவே முடியாதுன்னு எதுவும் கிடையாது. எந்த துணியில எதையும் தைக்க முடியாதுனால எதுவுமே கிடையாது. பட் பினிஷிங் வராது, நீட்டா இருக்காது, நம்ம போட்டா அந்த பெர்ஃபெக்டான ஃபிட்டிங்ல வராது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம சொல்றத கேட்கவே மாட்டாங்க. அந்த அக்காளுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் நான் சொல்லிடுவேன், சரிப்பா அதுக்கு மேல உங்க இஷ்டம், நான் சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கு மேல அப்புறம் தைச்சதுக்கு அப்புறம் எனக்கு நீட்டால அப்படி இப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்றுவேன். இல்லைங்கக்கா நான்லாம் அங்க தைச்சிருக்கிறேன் இங்க தைச்சிருக்கிறேன் அப்படி இப்படி. ஆக்சுவலா அவங்க தைச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா சொல்லுவாங்க. அப்படியே மீறி இல்லைன்னா நாங்க வந்து போட்டோல அந்த போட்டோ இந்த போட்டோன்னு போட்டோல பார்த்தோம், அதுல பார்த்தோம் இதுல பார்த்தோம். ஏன்னா சிலதெல்லாம் மாடலுக்கு தைச்சு அவங்க போடதான் செய்வாங்க. அது லூஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து இது பண்ணிப்பாங்க. அது லூஸே இருந்தாலும் அவங்களுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அது மாடலிங் பண்றவங்களுக்கு அது தேவை இருக்காது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, ஏன் தைக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படிமா. இதுவே அந்த இப்ப சொல்றாங்கல்ல பேஷன் டிசைனிங் படிச்சவங்கன்னு, அவி சொன்னா அப்படியே நம்பிடுவாங்க. ஏன்னா அவியெல்லாம் வந்துட்டு அதை படிச்சுட்டு வந்திருக்கிறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு அறிவு இருக்குது சொன்னா நம்புவாங்க. நாங்க தான் படிக்காதவங்க தானே. இப்ப அதுவும் நன்னும் சொல்லப்போனா நாங்களாம் பட்டிக்காட்டுல இருந்து வந்தவங்க, அதனால எங்களுக்கெல்லாம் அறிவு கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். அதனால நாம சொன்னா நம்புறதில்ல. அப்புறம் அப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா விட்டுறது, அப்படியே எக்கடை கட்டுப்பாங்க, உங்க துணி ஒண்ணுமில்லாத வச்சு அதுக்கு நான் ஒன்னும் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு தைச்சே கொடுத்துருவேன். அப்புறம் சொல்றதான் சொல்ல முடியும், அதுக்கு மேல மீறினா அப்புறம் என்னமோ நமக்கு தைக்க தெரியாதுங்கிற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. சரி எனக்கு என்னப்பா தைச்சு கொடுக்குற, பட் எனக்கு அங்கங்க சுருக்கு வருது பினிஷிங் வரலன்னு எனக்கு கேட்க கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் அப்படின்னா அப்புறம் தைச்சு போட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுவோம், ஆமாங்கக்கா நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு, கம்னு தைக்காமையே இருந்திருக்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் அதைத்தான் முன்னாடியே சொல்றோமோ இல்ல, கேட்கணும் இல்ல. இதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க கணக்குப்படி சின்ன கடை வச்சிருக்கிறவங்கள அறிவு இல்லாதவங்க, பெரிய கடையை வச்சிருக்கிறவங்க தான் அறிவு இருக்கிறவங்க. அதுல 4 பேர் வேலைக்கு ஆள் வச்சு தைக்கணும். வேலைக்கு ஆள் வச்சு தைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸின்னு நினைச்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் பண்ணி பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அங்க இருக்கிறவங்க அப்படி தேனோ கண்ணுல ரத்த கண்ணீர் வரதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க நாமளே வேலைக்கு ஆள் கிடைக்காம நாம அதோட சீரழியறங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எந்த ஒரு தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்க வெளியில மேலோட்டமா பார்த்துட்டு நீங்களா ஒரு கணக்கு பண்ணிக்கிறீங்க, உள்ள போய் பார்த்தாதான் தெரியாது அதுல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கருத்தை எங்கேயும் சொல்லாதீங்க. டெய்லர் கண்டிப்பா எனக்கு வந்து இதுக்கு நீங்க கமெண்ட் பண்றீங்க, உங்களோட கருத்து என்ன, அவங்க சொன்னதுல உங்களோட கருத்து என்ன. நான் வந்து அவளை குறை சொல்லல, நீ எப்படி இப்படி சொல்ல, நான் சண்டைக்கெல்லாம் போகல. பட் ஆனா இப்படி சொல்லாதீங்க, மத்தவங்க மனசு சங்கடப்படுத்தாதீங்க. இதை பாக்குறப்ப இதனால படிச்ச மேதாவிங்க பாப்பாங்க இல்லையா, அவையெல்லாம் அப்ப என்ன நினைப்பாங்க, ஓ அப்படின்னு டெய்லருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நாம இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் படிச்சுக்கிட்டு தான் தைக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அப்ப டெய்லரோட ஒர்க் பாதிக்கும், அவங்களோட நாலேஜ், அவங்களோட எப்படி அவங்களோட நாலேஜ், டேலண்ட் இது எல்லாமே வந்துட்டு பாதிக்கும். ஸோ மற்றவங்கள பாதிச்சு நம்ம அப்படி ஒரு வேலை செய்ய வேண்டாம். நமக்கு என்ன வருதோ நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம். மற்றவங்கள கீழே தள்ளி அதுல நம்ம மேலே ஏறணும்னு என்னைக்குமே நினைக்க கூடாது இல்லையா. ஸோ அதனால அப்படி ஒரு விஷயத்த நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்பவும் வந்துட்டு இந்த இன்ஸ்டால சொல்ற விஷயம், யூடியூப்ல பார்த்து அதுல சொல்ற விஷயத்த கேட்டு தான் சிலர் முடிவே பண்றாங்க. ஏன்னா இப்ப காலம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. நேர்ல பார்த்து யாரு சொன்னாலும் அதை நம்புறதே கிடையாது. இந்த மாதிரி வெளியில சோசியல் மீடியால யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க சொல்ற அந்த கருத்து மத்தவங்கள பாதிக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு சொன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி இனிமேட்டுக்கு பேசுறவங்க யோசிச்சு சொல்லணுங்கிறத என்னோட இது. இதை போய் நான் அதிக சொல்ல முடியாது, அது சொல்லணும் நமக்கு வேலையும் கிடையாது. இதுல சண்டை போடுற அளவுக்கு நமக்கு திறமும் இல்ல, நேரமும் இல்ல. இருக்கிற வேலையை செய்யறதுக்கு நம்ம நேரம் இல்லாத கிடக்கிறோம். இருந்தாலும் எனக்கு அந்த கருத்தை உங்ககிட்ட வந்து, ஏன்னா நிறைய பேர் மேபி பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவை, நிறைய பேர் பார்க்காம இருக்கலாம். ஸோ அதனால உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஒரு கஸ்டமர் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கேட்டு நீங்களா முடிவு பண்ணி மற்றவங்கள குறைவா மதிப்பிட்டுறாதீங்க. நீங்க போங்க, அந்த கடைக்கு போங்க. அவங்க இதுக்கு முன்னாடி தைச்சிருக்கிற டிசைன்லயே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இல்ல அவங்களது பினிஷிங் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, டிசைன் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க தைக்கல, அவங்களுக்கு தைக்க தெரியாதுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வேற கடைக்கு போய்க்கோங்க. நான் அதை அங்கேயே கொடுங்க நான் சொல்ல வரல. செய்யறவங்க கிட்ட வேலை கொடுங்க. அப்ப செய்ய தெரியாதவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு செய்யுங்கன்னா அது எங்க இருந்து தைப்பாங்க. அதே மாதிரி அப்புறம் கூலி, இப்ப நாங்க ஒரு 500 ரூபா ஒரு பிளவுஸ் வாங்குறோம்னா பெரிய பெரிய கடையில 1000 ரூபாய் 1500 ரூபா வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு செலவுகள் இருக்கு, அதனால அவங்க வாங்குறாங்க. மேபி அது ஏரியாவுக்கு பெரிய டவுனா இருந்தா அது வாங்கதான் செய்வாங்க.
ஸோ அதனால எப்படி சொல்றது, உங்களுக்கு எது கட்டுப்படியாகும், இல்லை உங்களுக்கு எங்கே கொடுத்தா உங்களுக்கு துணி நீட்டாக தைக்கணும் அப்படின்னா எந்த கடையில் வேணாலும் கொடுங்க. நீங்கள் பெருசுலேயே தான் கொடுக்கணும், சின்னதுலேயே தான் கொடுக்கணும்னு எந்த இதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால மற்றவங்க சொல்றத மட்டுமே நம்பி நேரில் போய் பார்த்து ஒருத்தரை இது கேவலமாக நினச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு மனசு ரொம்ப பாதிச்ச விஷயம். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அதை நீங்கள் நேரில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றத வச்சு நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் இது இருந்துச்சு. அது யார் என்ன அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க சோசியல் மீடியால. ஏன்னா இப்ப சோசியல் மீடியாவை பார்த்து தான் மக்கள் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் மனசுல இப்படி ஒரு தப்பான விஷயத்த பரப்பி மற்றவங்களோட வேலையை நீங்க தொலைக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். எனக்கு அதை பத்தி பயமே இல்லை. அவங்க சொல்றாங்கிறதுனால என் வேலை கெட்டு போகனால எனக்கு இல்லை. ஆனா எத்தனையோ பேர்த்துக்கு அப்படி இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் சொல்லுங்க. மற்றவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீங்களும் அஷ்யூம் பண்ணாதீங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அவ்வளோ பெரிய எப்படி சொல்றது முக்கியமான விஷயமா இல்லைன்னா கூட கண்டிப்பா இது வந்து சில பேர்த்துக்கு அது முக்கியமா தோணலாம். கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.